எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், போன வாரம் இந்த ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட ஒரு 12 மாநிலத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அதை வந்து மேற்கொள்றதுக்காக ஒரு ஷெட்யூல் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் படி இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து தேர்தல் துறை செய்து வந்தது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூத் லெவல் ஆஃபீஸர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பூத் லெவல் ஏஜென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ், ப்ரெஸ் ப்ரீஃபிங்ஸ், அப்புறம் அது இல்லாமல் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், அந்த ஃபார்ம்ஸ் வந்து ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பண்ட்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் டு இஆர்ஓஸ், அப்புறம் ஃப்ரம் இஆர்ஓஸ் டு பிஎல்ஓஸ், அதெல்லாம் அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குப்போ. நாளை முதல் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்கவுங்க பூத்தில் இருக்கிற பூத் ஏரியா, அதாவது போலிங் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிற வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று அதை வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை வீடு வீடாக கொண்டு சேர்ப்பாங்க. அதை வந்து வாக்காளர் அவரோட நேம் வந்து ப்ரீ பிரிண்ட் ஆகி இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது, ப்ரீ பிரிண்டட் ஃபார்மேட்டு. அதன்படி இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வாக்காளரோட இப்போ இருக்கிற எலக்டோரல் ரோலில் இருக்கிற வாக்காளரோட புகைப்படம் இருக்கும். அது இல்லாமல் அவரோட அட்ரஸ் இருக்கும், அவரோட எபிக் நம்பர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்துடும். இதை வந்து வாக்காளருக்கு ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் சமர்ப்பிக்கப்படும். பூத் லெவல் ஆஃபீஸர் கொண்டு போய் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்த தேதி, ஆதார் எண் விருப்பம் இருந்தால் வாலண்டரி அது கொடுக்குற, விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், கைபேசி எண் இருந்ததுன்னா கொடுக்கலாம், எதுவும் கம்பல்ஷன் கிடையாது, தந்தையின் பெயர் இல்லை கார்டியன் நேம், தந்தையின் எபிக் நம்பர், ஃபாதரோட எபிக் நம்பர் இது ஆப்ஷனல், பேர் மட்டும்தான் வந்து கம்பல்சரி, தந்தையோட எபிக் நம்பர் இஸ் ஆப்ஷனல் இருந்ததுன்னா கொடுக்கலாம். தாயார் பெயர் இது மேண்டேட்ரி, தாயாரின் எபிக் நம்பர் இதுவும் ஆப்ஷனல் இருந்ததுன்னா கொடுக்கலாம். துணைவர் பெயர், துணைவரோட எபிக் நம்பர், ஸோ மனைவினா கணவருக்கும், கணவர் மனைவிக்கும் அவங்களோட இன்கேஸ் அவங்க மேரேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். மேரேஜ் ஆகாத பட்சத்தில் தனியாக ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பொருந்தாது. அதுக்கப்புறம் முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம், அதாவது புதுச்சேரியில் 1/1/2002 அப்படிங்கிற கட் ஆஃப் டேட்டில் 2001ஆம் வருஷம் நம்ம வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த இன்டென்சிவ் ரிவிஷனோட டீட்டெயில்ஸ் அந்த வாக்காளர்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பிஎல்ஓட உதவியோட அதை சேகரிக்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷன், ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லா புரியும். இதை வந்து நாங்கள் வாக்காளர் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் நாங்கள் வெகு விரைவில் ஆரம்பிச்சிருவோம். த்ரூ மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் ரேடியோ மூலியமாக, தொலைக்காட்சியின் மூலியமாக, சோஷியல் மீடியா வழியாக, ப்ளஸ் வீடு வீடாக சென்று அவங்களுக்கு கேம்பெயின் நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வாக்காளர் வந்து. இப்போ இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு, அவங்க ஏரியாவில் உள்ள வீடுகளுக்கு போகிறப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஆவணங்கள் எதாவது இருந்ததுன்னா அவங்க ரெடியாக வச்சுக்கணும். மொபைல் நம்பர் சொன்ன மாதிரி. மற்றபடி அவங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இப்போ இருக்கிற அவங்களோட ஃபோட்டோகிராஃபோட ஒரு பிரிண்ட் அவுட் இதை வச்சுக்கணும். அவங்க எந்த வித ஆவணங்களையும் இந்த ஸ்டேஜில் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனுமரேஷன் ஸ்டேஜ் வந்து நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடக்குது.
இந்த ஸ்டேஜில் அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ரூஃபாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் யாராவது ஒரு எலெக்டர் வேற ஊர்லேருந்து இங்கே மாறி வராரு அப்படின்னா அவர் வந்து ஃபார்ம் 6 நார்மலாகவே இருக்கிற ஃபார்ம் 6, அதாவது ஒருத்தரோட பேரை சேர்க்கறதுக்காக உள்ளது தான் ஃபார்ம் 6. அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி வராங்க, வேற இடத்துல அட்ரஸ்லேருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரேன், இல்லை வேற ஸ்டேட்லேருந்து இங்கே வரேன் அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஃபார்மையும் பிஎல்ஓ கிட்ட ஒவ்வொரு பிஎல்ஓவுமே கிட்டத்தட்ட 30 ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க கையில். இன் அடிஷன் எனுமரேஷன் ஃபார்ம் இல்லாமல் புது ஓட்டர் இருப்பாங்க, ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் அந்த ஏரியாவில் வந்திருக்கலாம், அவங்களோட பேர் வந்து எனுமரேஷன் ஃபார்மில் இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற எலக்ட்ரல் ரூலோட எனுமரேஷன் ஃபார்ம் தான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. அதனால புது ஓட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தொகுதியில் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபார்ம் 6ம் ஃபார்ம் 8 இதையும் கொடுப்பாங்க. நார்மல் டைமுக்கு இப்போயும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 கூட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் அவங்க சைன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த ஃபாதர் மதரோட நேம் பழைய 2002 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் ரெடி பண்ணப்போ அவங்களோட பெயர் வந்து அந்த 2002 ரோலில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் பப்ளிக்கு. அதில் வந்து நம்ம சிஇஓ ஆஃபீஸோட வெப்சைட்டில் அது சர்ச்சபிளாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட டீட்டெயில்ஸ் தேடணும்னா நான் வந்து இப்போது காரைக்கால் தொகுதியில் காரைக்காலில் உள்ள காரைக்கால் வடக்கு அதில் வந்து இருக்கிறோன்னா அந்த ஏரியாவில் உள்ள என்னோட தெரு டீட்டெயில்ஸை வச்சு இப்போவே கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு ரொம்ப சுலபமான விஷயம். சப்போஸ் எனக்கு வந்து பழைய எபிக் நம்பர் எனக்கு தெரியும், இப்போ ஞாபகம் இருக்குது, நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எபிக் நம்பர் வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சிஓ வெப்சைட்டில் அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலியமாகவும் அவங்களோட பழைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்க முடியும். அப்படி அதெல்லாம் சிக்கல் இருந்ததுன்னா, அது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அவங்க பிஎல்ஓட உதவியை நாடி இது பண்ணிக்கலாம். இந்த பிஎல்ஓ ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஃபீல்டுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக, அதுக்கு முன்னவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இருக்கிற எலெக்டர்ஸ் 2025 எலக்டோரல் ரோலில் இருக்கிற எலெக்டர்ஸ் 2002 நடந்த அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் ரோலில் இருந்திருந்தாங்கன்னா அது ஆல்ரெடி நாங்கள் மேப் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி மேப் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸில் பிஎல்ஓவே கொடுத்துருவாரு அவங்ககிட்ட, அவங்களுக்கு உதவுற வகையாக. ஆனால் எலக்டர்கிட்ட இருந்ததுன்னா எலக்டரே முதல்ல தான் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கும் நாளை மறுநாளும் அவங்க ஃபீல்டுக்கு போகிறப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மை மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கே ஃபில் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் அவ்வளோ அவசரம் இல்லை. ஏன்னா 1 மாத காலம் டைம் இருக்குது, நமக்கு 30 நாட்கள் சாலிடாக டைம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிஎல்ஓ அவங்க வீட்டுக்கு 3 முறை விசிட் பண்ணுவார், ஒவ்வொரு வீட்டையும். அப்படி 3 முறையுமே அவரால் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த வீட்டோட கதவுல எனுமரேஷன் ஃபார்மை சொருக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எனுமரேஷன் ஃபார்மை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபிசிக்கல் காப்பியாக தான் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். நம்ம ஒரு ஆன்லைனில் சர்வீஸ் சேவாலாம் நம்ம அவைல் பண்ணிக்கிற மாதிரி ஆன்லைன் மூலியமாகவும் சிஓ வெப்சைட் மூலியமாகவும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் மூலியமாகவும் அவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சிஓ வெப்சைட்டில் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் voters.eci.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் அவங்க அதுலேயும் சேகரிச்சுக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷனை. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு எலெக்டர் அவங்க வீட்டில் இல்லை, ஒரு வேலை காரணமாக அவர் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ எங்கேயோ இருக்கார், அவரால் வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ அவங்களோட துணைவியாரோ இல்லை துணைவரோ அந்த ஃபார்மை அவங்க சார்பாக ஃபில் பண்ணி சைன் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு உண்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. உங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் மிஸ்டர் ஆதர்ஷ் டெபுட்டி சிஓவை ஐ ரெக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் அ ப்ரெசன்டேஷன். அந்த சர்ச்சபிள் ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, voters.eci.gov. அது வந்து பேன் இண்டியா லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரியும் எந்த தொகுதியில் இருந்திருப்பேன். நான் அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் ஓட்டராக இருந்தேன்னா எனக்கு எந்த தொகுதின்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த தெருவில் இருந்திருப்போன்னு தெரிஞ்சிருக்கணும். மேபி என்னோட பழைய எபிக் நம்பர் கார்டு கூட வச்சிருக்கலாம், கையில் இருக்கலாம். ஆமாம், ஸோ நம்பர் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், அவங்க எபிக் நம்பரை வச்சு எபிக் டு எபிக் சர்ச் வந்து சில நேரத்தில் சில பேருக்கு சூப்பபிளாக இருக்காது. ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு எபிக் நம்பர் அப்போலேருந்து கண்டினியூஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்திருக்கிற பட்சத்தில் எபிக் நம்பர் மாறுமா? சில கேஸஸ்ல மாறும். எல்லா கேஸ்லையும் எபிக் நம்பர் மாறும். அப்படிங்கிறப்போ அவர் வந்து அவரோட தொகுதியை சர்ச் பண்ணி அவரோட வீதியை சர்ச் பண்ணி அதுலேருந்து ஈஸியாக இப்போ தொகுதியில் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அவர் அந்த பார்ட்டில் எந்த இதுன்றது வீதியை அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீதியில் அவர் எந்த நம்பர்ன்றது அவருக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேபி இட் டேக்ஸ் 5 to 10 minutes. என்னோட இதுபடி ஒரு பழைய எபிக் நம்பர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மில் அவர் இங்கே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டாருன்னா அவர் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பிஎல்ஓஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சார், இல்லை இவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க? இல்லை, பிஎல்ஓஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற பட்சத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அடிஷ்னலாக பிஎல்ஓஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அடிஷ்னல் பிஎல்ஓஸ் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். Booth level agents are recruited by the political parties, appointed by the political parties, and they will be helping the voters or the BLO. So they will be working in close coordination with the BLO. And we have requested every party to appoint BLAs for every parts or every polling station limits, so that BLO and BLA can work together. BLA can collect the enumeration forms, 50 forms, up to 50 forms per day, and give it to the BLO to facilitate. இப்போ அந்த ஃபார்ம் கொடுத்துருங்க சார், ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து நம்மளே கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க? அவங்க வந்து வாங்கிக்குவாங்க, பிஎல்ஓஸ் வந்து வாங்கிக்குவாங்க. அதனால தான் பிஎல்ஓஸ் வந்து 3 விசிட் பண்ணுவாங்க. இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு 3 முறை விசிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த போலிங் ஸ்டேஷன் அங்கே இருப்பாங்க, அங்கே போய் சமர்ப்பிச்சு. ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்கீங்க, போன வாட்டி யூஸ் பண்ண ஐடி கார்டு யூஸ் பண்ணணுமா இல்லை இதே பழைய ஐடி கார்டு மாதிரி வேறு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்? அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இல்லை. இப்போதைக்கு அவங்களோட எபிக் நம்பர் வந்து ரிமைன் த சேம் ஆஸ் பர் த கரண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ பர்த் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ அண்ட் செல்ஃபோன் மொபைல் நம்பர் சொல்லியிருக்கீங்க. ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக கேட்குறீங்களா இல்லை எதுக்காக? ரீசன்ட் ஃபோட்டோஸ் ஆர் அப்டேட்டிங் இட் இந்த டேட்டா எல்லாமே இப்போ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்குற ஃபோட்டோஸ் நீங்கள் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அதில் வந்து நியூவாக அப்டேட் பண்ணுறீங்க அப்டேட் ஆகும் ஃபோட்டோ லிஸ்ட்டில். ஆமாம் ஆமாம். இந்த இமிகிரேஷன் ஃபார்ம் இப்போ உங்களுடைய இல்லைன்னா கேன் ஐ கிவ் டு தி BLA? Yes, why not? Yes. BLAs are officially recognized. Yeah, correct. BLAs can hand over. Yes, that is what. Every BLA can hand over up to 50 application forms, enumeration forms per day. போன வாட்டி நீங்கள் 2015 சிறப்பு திருத்தம் பண்ணியிருக்கோம். அது விட்டு 2002 எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு we have to go back to the history of this SIR because we conducted நம்ம 2002 ஜனவரி 1 கட் ஆஃப் டேட்டா வச்சு 2001 பண்ணோம். ஸோ அதே கேள்வி தான் அப்போ இருந்திருக்கும். ஸோ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்றது இட்ஸ் அ பீரியாடிக்கல் எக்ஸசைஸ். இப்போ நாங்கள் ரெகுலரான பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்கில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹைலைட் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ இருக்கிற எலக்டோரல் லிஸ்ட்டில் வந்து நிறைய டெட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, ஷிஃப்ட் ஆகி இங்கே டெலிட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பேன் இண்டியாவாக எல்லா சிஇஓஸும் இன்ஃபேக்ட் எவ்ரி இஆர்ஓ லெவலில் நிறைய மீட்டிங்ஸ் நடந்தது. அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் எஸ்ஐஆர் வாட் எக்ஸசைஸ் வாஸ் டன் பை த கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா ஸ்டேட் சிஇஓக்கும் டைரக்ஷன் கொடுத்து, நான் சொல்கிறது வந்து சம்டைம் இன் த மந்த் ஆஃப் மேபி ஜூலை, ஜூன், ஈவன் பிஃபோர் வி ஹேவ் in the month of April, May we had meetings, political party meeting நடக்கிறப்போ political parties ரைஸ் பண்ண இஷ்யூஸ் தான். நிறைய டெட் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, பேன் இண்டியாவாக வந்த ஒரு இஷ்யூ. ஸோ டெட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் இன்னமும் ரோலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு இன்டென்சிவ் ரிவிஷனோட தேவை வந்து ஆப்வியஸாக இட் கேம் டு த எலெக்ஷன் கமிஷன்ஸ். 2015 தவறு. 2015 ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கல. நமக்கு வந்து கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும். கண்டினியூஸ் அப்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ரெகுலர் அப்டேஷன் வந்து நம்ம ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணுவோம். ஆனால் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ரோலை வில் பி யூஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். அண்ட் வி ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டிங் அ ரோல் அஃப்ரெஷ். புதுசாக ஒரு ரோலை நம்ம உருவாக்குறோம் ஜீரோலேருந்து.
ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1 to 3 அந்த மாதிரி. இன்னொரு அரசு பேருக்கு இன்னொரு முக்கியமான கூட்டத்தில் பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கிருந்து ஓட்டர் கார்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த மாதிரி தமிழ் மாநிலங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் ஓட்டு போட முடியும்னு சொல்றாங்க. உண்மையாது நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் எப்படி இருந்தீங்க? இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் மறந்துடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படித்தானே. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஓட்டர் எங்க வேணாலும் மைக்ரேட் ஆகி அவர் பீகார்ல ஓட்டு போட்டுருவாரு. இப்போ பீகார்ல ஓட்டு போட்டு இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கோ பாண்டிச்சேரிக்கோ வந்துட்டு இங்கேயும் ஓட்டு போடலாமா? இந்த ஏன்னா அங்க எலெக்ஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. இதுக்குதான் அந்த இப்போ உதாரணத்துக்கு ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 சொல்றோம் இல்லையா, இந்த இதில் டிக்ளரேஷன் ஃபார்மை இதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்களோட பழைய டீட்டெயில்ஸ் எங்கே, புது டீட்டெயில்ஸ் எங்கன்னு அவருக்கு ஸ்பெஷலாக என்கொயரி நடக்கும். ஒரு டீட்டெயில் என்கொயரிக்கு அப்புறம் தான் முடிவு செய்து அந்தந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் முடிவு பண்ணி சேர்க்கிறதா வேணாமாறது முடிவு பண்ணுவோம். இல்லை அது ஓகே. இந்த ஓட்டு போடுறவங்க இங்கேயும் ஓட்டு போட முடியுமான்னு ஸ்டார்ட் பண்றதுதான். பீகார்ல இப்போ ஓட்டு போடுறாங்க. இன்னும் 6 மாசம் நம்ம ஊர்ல எலெக்ஷன் இருக்குது. அவங்க இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இங்கேயும் ஓட்டு போட முடியுமா? இல்லை, நீங்க இப்போ சொல்றது பார்த்தோம்னா ஒரு ஓட்டர் வந்து என்டையரா ஷிஃப்ட் ஆகி அங்க இருக்க எல்லாருமே சொல்றீங்களா இல்லை எப்படி? ஒரு சில பேர் ஆமா, ஒரு 200 பேரோ இங்கதான் ஷிஃப்ட் ஆகிறாங்க, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க ஓட்டு போட முடியுமா? டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா முடியும். டெக்னிக்கலா பார்த்தா முடியும். அந்த வாக்காளர் விருப்பப்பட்டு அந்த ஃபார்ம் 6 அதை என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன். ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 இதுக்கு அதுதான் வச்சுருக்காங்க. தென் என்கொயரி வில் ஃபாலோ. என்கொயரி ஃபாலோ பண்ணி இந்த இஆர்ஓ முடிவு பண்ற பட்சத்தில், இஆர்ஓ எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகாரி இருக்கார் இல்லையா, எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவர் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அவருக்கு. ஹீ கேன் டிசைட், நோபடி எல்ஸ் கேன் டிசைட். ஒன்லி த இஆர்ஓ கேன் டிசைட் வெதர் டு ஆட் அ பர்சன் அண்ட் எலெக்டர் into the electoral roll or not. அதுக்கு அவர் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்னன்னா, இந்த ப்ரெசன்டேஷன் சொல்ற மாதிரி அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் குறைந்தது 18 வயது நிரம்பராக இருக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட தொகுதியில் வழக்கமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். வழக்கமாக வசிப்பவர் யாருன்றது அவர் முடிவு பண்ணுவார். அதுதான் அந்த என்கொயரி நடக்குது. அவரு அதான் இஆர்ஓ டிசைட் பண்ணாருன்னா இல்ல, இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணப்பட்ட யாரா இருந்தாலும், இது இப்போ இல்லை, எஸ்ஐஆர் மட்டும் இல்லை, எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் இதே சிச்சுவேஷன் தான். My point is very simple. I'll be very clear. This situation is not new. This existed for the last so many years in the Indian election policy. இது எஸ்ஐஆருக்கு முன்னாடி அதே சிச்சுவேஷன் தான். வாய்ப்புகள் வந்து அங்க ஓட்டு போட்டு இங்கே ஓட்டு போட முடியும். இதனால அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் செயல்படுது. இல்ல, இந்த இதுல சொல்ல வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னன்னா, இது வந்து புது ப்ரொவிஷன் கிடையாது. இந்த எஸ்ஐஆர் நோட்டிஃபை பண்றதுக்கு முன்னாடியும் இதே ப்ரொவிஷன் தான் இருந்தது. இட்ஸ் நாட் நியூ. அதே மாதிரி நீங்களும் அங்க போய் இதே மாதிரி பதிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. இதுல வந்து ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 அப்படின்றத ஃபில் பண்ணி தான் அது மூலியமா அவங்க சேர்க்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுதான் பொலிட்டிகல் பார்ட்டி சப்ஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மார்னிங் இந்த பொலிட்டிகல் பார்ட்டி மீட்டிங்ல இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணாங்க. இங்கதான் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா இது ஒரு கோஆபரேட்டிவ் எக்ஸசைஸ். பூத் லெவல் ஏஜென்ட்டோட சப்போர்ட்டோட தான் இதை பண்றோம். இது வந்து நம்ம தேர்தல் டிபார்ட்மெண்ட் தனியா பண்ண முடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட சப்போர்ட்டோட, அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட்டோட இதை பண்றோம். ஒவ்வொரு வாரமும் இது நடக்கிற ஒவ்வொரு வாரமும் ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 எவ்வளோ வந்திருக்குன்றத வெளிப்படைத்தன்மையா இதை அந்தந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட ஆஃபீஸில் ஃபார்ம் 9 அப்படின்னு கம்பைல் பண்ணியிருப்பாரு. ஃபார்ம் 9 இஸ் நத்திங் பட் ஃபார்ம் 6 எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத கம்பைலேஷன் தான். அந்த கம்பைலேஷனை ஃபார்ம் 9 வந்து அவரோட எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட நோட்டீஸ் போர்டில் ஓட்டுவார். சிஓட வெப்சைட்டில் எடுத்துக்கலாம், நம்ம ஆஃபீஸோட வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். மூணாவது பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் மூலியமாகவும் வழங்கப்படும். அதாவது போலிங் ஸ்டேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், போலிங் ஸ்டேஷனில். ஸோ அங்கேயும் போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு இடத்துல புதுசாக வெளியூர்லேருந்தோ வெளி மாநிலங்களோ நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நம்மளோட இன்கொயரி ப்ராசஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லையான்றதை நம்மளால செக் பண்ண முடியும். இது வந்து எனிமரேஷன் ஃபார்ம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் ஸ்டேஜில் வரும். After December 4th.
9th after that. BLO can raise objections and then அவங்க certify பண்ணணும் இல்லையா of draft case. BLOs have to approve it or not. இல்லை, it will be like this. இப்போ ஃபார்ம் 6 வந்துருச்சுன்னா அவரோட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃப்ட் ரோலில் வந்துடும். எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்த இப்போ எனுமரேஷன் ஃபார்ம் சர்க்குலேட் பண்ணுறாங்க. சர்க்குலேட் பண்ணி அவர் ஃபில் பண்ணதுல தவறு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். எனுமரேஷன் ஃபார்ம் அவர் ஃபில் பண்ணிட்டாருன்னா அவரோட பேர் ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்ட் ரோலில் December 9th அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிக்கும். அப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், எனி பப்ளிக், எனிபடி கேன் அப்ஜெக்ட் அந்த ஸ்டேஜில். இந்த ஃபார்ம்ல வந்து ஃபாதர் இல்லை மதர் அவங்க நேம்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க யாரும் அவங்க இறந்து இருந்தாங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆமாம், இதில் என்ன லாஜிக்ன்றது மட்டும் சொல்லிடுறேன். லாஜிக் என்னன்னா, அவருக்கு எவ்வளவு சுலபமாக அவரோட பேரை வந்து நம்ம டிராஃப்ட் ரூலில் சேர்க்கணும், அப்புறம் ஃபைனல் ரூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஓட்டர் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இல்லாமல் பண்ணிடும். ஃபாதரோட இதை ட்ரேஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ என்னோட ஃபாதரோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே எனக்கு தேவையில்லை. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா போதும். இந்த எபிக் நம்பர் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கிற பட்சத்தில் தான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இல்லை ஒரு கேஸ் சொல்லுங்களேன், ஃபாதரோட எபிக் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ அவரோட பேரை கண்டுபிடிச்சார் இல்லையா? பேரை மட்டும் கொடுத்து எபிக் நம்பர் அதனால உங்களுக்கு அவங்களுக்கு டிலே தானே ஆகும். இல்லை, எபிக் நம்பர் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்கிறேன்னா இப்போ உங்களோட எபிக் நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்க ஃபாதர் மாதிரி இறந்து போயிடுறாங்க, அவங்க நம்பர் இருந்தால் தான் நீங்கள் சேர்க்க முடியும். இல்லை, அது ஐ வில் குவாலிஃபை. 2002 ரோல்ல என்னோட பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. என் பேர் 2002 ரோல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபாதர் மதரோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு வராது. ஒன்று, நான் 2002க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் பிறக்கிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கும். 2004க்கு அப்புறம் நான் பிறக்கிறேன். அப்படிங்கிறப்போ என்னோட ஃபாதரோட நேம் நான் லிங்க் பண்ணுன்னா அட்வான்டேஜ் என்னன்னா, நான் எந்த ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் அதில் உள்ள ரீசன். ஏன்னா அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் அப்படி தான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க, 1987லேருந்து 2004க்குள்ளே பிறந்தவங்க, 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆஸ் பர் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதனால தான் அந்த தேவை ஏற்படுது. ஒரு பாயிண்ட் இதில் சொல்லிடுறேன், ஏன்னா அது தட் இஸ் லிங்க் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரைஸ் பண்ண இஷ்யூன்றாங்க. இப்போ எனுமரேஷன் ஃபார்மில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண எனுமரேஷன் ஃபார்மில் அந்த கன்சர்ன் ஓட்டர் ஸ்டேஷனில் இல்லாட்டியும் அவங்களோட சீனியர் ஃபேமிலி மெம்பர் யார் அடல்ட் மெம்பரும் அவங்க சைன் பண்ணலாம் ஆன் இஸ் பிஹாஃப். ஆனால் இன்கேஸ் ஆஃப் ஃபார்ம் 6 and 7 and 8 இதில் அந்த கன்சர்ன் ஓட்டரை தான் சைன் பண்ணணும், எலக்டரை தான் சைன் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்ம் 6, 8, 7, 8 இல்லையா, ஃபார்ம்லேயும் டிக்ளரேஷன்லையும் அவரே வந்து இங்கே சைன் பண்ணி கையில் பர்சனலாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ வெரிஃபிகேஷன் இஸ் மச் பெட்டர். ஸோ லூப் ஹோல்ஸோட சான்சஸ் ரொம்ப கம்மி. 2002 வந்து பேர் சொல்றீங்க, படிச்சவங்க மற்றவங்க தெரியும். சில பேர் வந்து அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ஓட்டர் லிஸ்ட் வந்து எடுத்துருவீங்க. இல்லை, அதுதான் இப்போ கிளாரிஃபை. அவர் பண்ணார், நானும் பண்ணேன். இது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு சில இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்டர்லி, கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க, 85 வயசு 80 வயசு, இவங்களாம் வாலண்டியர் சப்போர்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம். வாலண்டியர்ஸ் சப்போர்ட்டு. நான் வந்து கேட்டது 2002 வச்சு தான் சேர்க்க போகிறோம். 2002 ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுவீங்க. இல்லை, இப்போ 2002 ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேஸ் சொல்லுங்களேன், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இல்லை, அவங்க ஃபாதர் மதர் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு வந்து அந்த இடம் சொல்லியிருக்காரு, அதில் பேர் அவங்க பேர் இல்லாமே இருந்திருக்கலாம். இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்லைடில் அதுக்கு தான் லோக்கல் என்கொயரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணி கையெழுத்து போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட நேம் கண்டிப்பாக டிராஃப்ட் ரோலில் சேர்க்கப்படும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. சப்போஸ் அதை கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்போ அவங்க ஈவன் அவங்க சமயத்தில் ஃபில் பண்ணாமல் விட்டாலுமே அவங்க பேர் டிராஃப்ட் ரோலில் இருக்கும் அப்படின்றது தான் அதில் பாயிண்ட். இப்போ 2025 ரோல் இருக்குது. இப்போ நம்மகிட்ட கரண்ட் ரோல், இப்போ கரண்ட் ரோல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 10,26,000 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் சொல்கிறோம் இல்லையா, இந்த படிவம் இந்த 10,21,000 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். யார் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் அவங்களோட இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி இங்கே இருந்தீங்களான்னு தெரியல, பட் நான் ஒரு ஃபார்ம் சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் வந்து இப்போ இது அவங்க ஃபோட்டோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் ஃபோட்டோ இருக்குது, உங்களோட அட்ரஸ் இருக்கும்,
உங்களோட எபிக் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஆல்ரெடி வந்துடும். நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நேம் டிராஃப்ட் ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இஆர்ஓட டெசிஷன் டேக்கிங் வந்து உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் அது போகும். அந்த ப்ராசஸ் ஜனவரி 31 ஷெட்யூல் படி. அப்போ கண்டிப்பா நீங்க எப்படி பார்க்கணும்னா, நம்ம புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பூத்தில் உள்ள ஆஃபீஸர் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பூத் அந்த 1062 இல்லையா, 1062 962 போலிங் ஸ்டேஷன் நம்மகிட்ட இருக்கு. 962 போலிங் ஸ்டேஷனுக்கும் 962 பிஎல்ஓஸ் இருக்காங்க. அந்த பிஎல்ஓஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பிஎல்ஓவும் ரீச் பண்ணக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200லேருந்து 250 வீடுகள் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஆமாம், ஒரு பிஎல்ஓ. ஸோ இது தாராளமாக அந்த டைம் வந்து போதும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி மேன் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு எலக்டரையும் ரீச் பண்ணுறப்போ 2 காப்பி கொடுப்பார் எனுமரேஷன் ஃபார்ம். 2 காப்பிலையுமே எலக்டர் ஃபில் பண்ணுவார். ஒரு காப்பியை அக்னாலஜ்மெண்ட்டாக திரும்ப எலக்டர்கிட்டே கொடுத்துருவார். ஒரு காப்பியை மட்டும் தான் பிஎல்ஓ கலெக்ட் பண்ணிட்டு போவார். ஸோ எலக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தோன்ற ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்கு. ஆஸ் அ ப்ரூஃப் ஆஃப் அது கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி மெஷர் தான். ஸோ அவர்கிட்டயே ஒரு காப்பி இருக்கும், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்கிட்டே ஒரு காப்பி இருக்கும். ஸோ அந்த அவர் ஃபில் பண்ணுறது ஒரு இதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே டிட்டோவாக இன்னொரு இதில் காப்பி பண்ணி அக்னாலஜ்மெண்ட் காப்பியாக வாங்கிக்குவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர். இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு இசிஐ நெட்டுன்ற கான்செப்டை கொஞ்சம் சொல்லணும். இசிஐ நெட்டுன்றது ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற காமன் டேட்டா பேஸ். எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற எல்லா வாக்காளரோட டேட்டா பேஸும் ஒரு காமன் இதில் எலெக்ஷன் கமிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இசிஐ நெட்டில் இன்டெகிரேட் ஆகிருக்கும் டேட்டா பேஸ். ஸோ அவர் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து எடுத்துக்கும். இப்போ அதில் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் அவர் கொடுப்பார், என்னோட பழைய டீட்டெயில்ஸ் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ அவங்க அங்கே உள்ள பிஎல்ஓ டேட்டா என்ட்ரி வந்து இசிஐ நெட்டில் பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி போகிறப்போ அங்கேருந்து புல் பண்ணிக்கணும் சிஸ்டம். அந்த பழைய 2002 வந்து இந்தியாவில் எங்க இருந்தாலும் ஓகே. ஆமாம் ஆமாம், சர்ச்சப்லாம் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு ஆதர்ஷ் சொன்னார் இல்லையா, அவரோட எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் 2002 எலக்டராக இருந்திருக்கலாம். 2002 அவர் எந்த இடத்துல எந்த தொகுதின்றது தெரியும், எந்த தெருவில் இருந்தாங்கன்னு தெரியும். ஸோ அது தமிழ்நாடு சிஇஓட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க ட்ரில் டவுன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டர்லிங்க் தான் சிஸ்டம். எல்லாமே பண்ணலாம். அதாவது நான் அதான் அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இப்போ அவர் சொன்ன கேஸை வச்சுக்கோங்க. ஒரு தற்காலிகமா வேலை நிமித்தமா வெளியூர்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். இசிஐ நெட் voters.eci. ஆமா, voters.eci.gov.inல அக்சஸ் பண்ணி அவர் ஃபார்ம் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி அவரு அங்கே அது அப்படி சமர்ப்பிச்சிட்டோம்னா கன்சர்ன் பிஎல்ஓக்கு டைரக்டா போயிடும். போவாங்களா ஒர்க்கிங் டேஸ்ல போவாங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல தான் இருக்காங்க. போயிட்டு கொடுத்துட்டு வந்தாலும் சிலருக்கு வந்து தெரியாது. இப்போ இது வந்து லீவ் நாட்கள்ல போனது எல்லா ஒர்க்கிங் டேலையுமே பிஎல்ஓஸ் போவாங்க. அதனால தான் பிஎல்ஓ வந்து 3 முறை போறாங்க. அவங்களுக்கு வந்து பகல்ல போறதுப்போ வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் சாயங்காலமும் போற ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் வந்து எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால அதில் இஷ்யூ இருக்காது. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேம்ப்ஸும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைம்லையும் யார் யாருக்கெல்லாம் இது பண்ணலையோ அதை பிஎல்ஏ சப்போர்ட் மூலியமா, வாலண்டியர் சப்போர்ட் மூலியமா எல்லாருக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை நாங்கள் பண்ணுவோம். இந்த மேட்சிங் ஆல்ரெடி 2002 ரோலில் இருந்தவங்க இப்போ ரோலில் இருந்தாங்கன்னா அந்த மேட்சிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம், டெஸ்க்டாப்லேயே முடிச்சிட்டோம். அதை ஒவ்வொரு பிஎல்ஓவுமே அதை கம்பேர் பண்ணி பழைய ரோலையும் புது 2002 ரோலையும் இப்போ இருக்கிற கரண்ட் ரோலையும் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணவங்களுக்குலாம் டாக்குமெண்ட்ஸ் எந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தேவையே இல்லை, அது ரொம்ப கிளியர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இதுபடி கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் வந்து எந்தவித டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வராது. ஸோ அவங்க வெறும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். அது இல்லாமல் இப்போ ஃபீல்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு வீடாக போகிறப்போ அந்த மேப்பிங்கை வந்து அதிகப்படுத்துவாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்பாங்க, வேறு யாராவது
டீட்டெயில்ஸ் வந்து மேப் ஆகாது இருக்கான்னு கேட்டு அதையும் சேர்த்து மேப் பண்ணுவாங்க. மேப்பிங்னு எதை சொல்கிறோம்னா, இப்போ இருக்கிற ரோலில் இருக்கிறவரை 2002 ரோலில் அவரோட ஏசி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். ஏசி நம்பர் 5ன்னு வச்சுக்கோமே, 5 பார், பார்ட் நம்பர் 2 அப்படின்னா 5 பார் 2 பார், அவரோட சீரியல் நம்பர் 120 அப்படின்னா 5 பார் 2 பார் 120. அதான் அவரோட மேப்பிங் அட்ரஸ். இந்த அட்ரஸில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அதுலேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லை. ஸோ அந்த மேப்பிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவங்க அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்க்கான அவசியம் வராது. அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸே கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆன்லைன் 24/7 தாங்க, எப்போ வேணாலும் பண்ணலாம். என்ன உங்களுக்கு தேதி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த 4 நவம்பர் இருக்கு இல்லையா, 4 நவம்பர்லேயே 4 டிசம்பருக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் வாக்காளர் வரைவு பட்டியலில் வந்துடும். யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வயசானவங்க ஃபேமிலியில் இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி, மேபி அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உதவி பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக வாலண்டியர் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மட்டுமே கொடுக்குறது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு முதல்ல வந்து அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க கைக்கு போகணும். அதுக்கப்புறம் வாக்காளரோட அவரோட வேலையை வாக்காளர் பண்ணுவார். அவர் பழைய ட்ரேஸ் பண்ணி அதை டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்குவார். அதுக்கப்புறம் இவங்க 3 முறை விசிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விசிட்லேயே முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த முறை அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வராது. ஸோ மேக்ஸிமம் 3 முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க. பிஎல்ஓ வந்து வாங்கிக்குவாங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், கான்டாக்ட் நம்பர் 1950 நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். டிஓ லெவலில் வந்து ஐடி ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அது பிஎல்ஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஐடி ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். வாக்காளர் பொறுத்த வரைக்கும் 1950 அப்படிங்கிற நம்பரில் அவங்க சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வில்லேஜ் கேம்ப்ஸ் வந்து நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் தெரிய வரும். ஸ்பெஷல் கேம்ப் டேட்ஸ் வி கேன் அனௌன்ஸ். உங்களுக்கு ரொம்ப சுலபமான சென்டர் எதுன்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் சென்டர் இருக்கு. சென்டர் என்னன்னா, நம்ம ஓட்டு போட போவோம் இல்லையா, போலிங் ஸ்டேஷன், அந்த போலிங் ஸ்டேஷன் தான். இது ஏன் இது எல்லா வாக்காளருக்கும் தெரியும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு சம்மர் ரிவிஷன்லையும் அங்கதான் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாரு. வீடு வீடா போயிட்டு முடிச்சுட்டு கவர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் போய் அவர் பூத் லெவல் ஆஃபீஸ் இல்லை கன்சர்ன் போலிங் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருப்பாரு. பின்னாடி ஒரு பேனரோட உட்காந்துருப்பாரு. அதனால வாக்காளருக்கு அந்த ஏரியாவில் இருக்க வாக்காளருக்கு தெரியும், பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எது அவங்களோட போலிங் ஸ்டேஷன் தெரியும், எங்க போனா பூத் லெவல் ஆஃபீஸரை பார்க்கலான்றது அவங்களுக்கு தெரியும். இல்ல வில்லேஜ் நம்ம நகரப்பகுதியிலே இருக்கோம், ஒவ்வொரு வீடா போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம அவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் விண்ணப்பம் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க.